இரவின் விழிகள் படத்தின் டைட்டிலை பார்த்தாலே கிரைம் த்ரில்லர் ஜானர் படம் என்று தெரிந்துவிடும். ஏறக்குறைய இதுவும் அது போன்ற ஒரு கொள்ளை இதை சார்ந்த ஒரு படம்தான். ஏற்காடு பகுதியில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் திடீர் என்று சில கொலைகள் நடக்கின்றன. ஆண் பெண் கொல்லப்படுகிறார்கள். அது எதற்காக இந்த கொலை நடக்கிறது, யார் இந்த கொலைகளை செய்கிறார், இதற்கு மோட்டிவ் என்ன, ஏன் அவருடைய கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளி என்ன ஒரு சைக்கோவா அல்லது கொலைகாரனா, யார் என்கின்ற கோணத்தில் நடக்கின்ற போது போலீஸ் முயற்சி செய்யும் போது அந்த நேரத்தில் கதாநாயகன் மகேந்திராவும் கதாநாயகி நீமாரேவும் மாட்டிக்கொள்கிறார்கள் அந்த சைக்கோ கொலைகாரனிடம். அவர்களிடமிருந்து அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்பதற்காக போலீஸ் துறையைச் சேர்ந்த சேரன்ராஜ், கான்ஸ்டபிள் சிசர் மனோகர் காட்டில் இறங்கி தேடுதல் வேட்டை செய்கிறார்கள். இருவர் மட்டுமே தேடிக்கொண்டு அலைந்து போகிறார்கள். இவர்கள் ஒரு பக்கம் தேடிக்கொண்டு செல்ல இன்னொரு பக்கம் கொலைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த கொலைகளின் காரணமாக இவர்களுக்கே பீதி வந்து இவர்களே பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த கொலைகளின் வேகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, யார் அந்த கொலையாளி? அந்த கொலையாளி கிடைத்தானா? அவனிடம் சிக்கிய காதலர்கள் மீட்கப்பட்டார்களா? அவன் கொலைக்கான காரணம் என்ன என்பதே மீதி கதை. சிக்கல் ராஜேஷ் என்பவர் கதை எழுதி இயக்கி நடித்திருக்கின்றார். சிங்கரா என்ற கன்னட படத்தில் நடித்ததற்காக தேசிய விருது பெற்ற கதாநாயகி தான் இதிலும் கதாநாயகியாக நடித்திருக்கின்றார். நீமாரே அவர்தான் இந்த படத்தின் கதாநாயகியாக நடித்திருக்கின்றார். தேசிய விருது பெற்றிருந்தாலும் இளம் நடிகை என்பதாலும் கவர்ச்சியில் கொஞ்சம் கலக்கியும் இருக்கிறார். தமிழ் ரசிகர்களை தன்வசப்படுத்தும் அளவுக்கு கவர்ச்சியும் படைத்திருக்கிறார். மற்றும் நிழல்கள் ரவி, ஆஸ்மிதா, கும்தாஜ், கவர்ச்சி நடிகை கும்தாஜ், ஈஸ்வர் சந்திரபாபு, கிளி ராமச்சந்திரன், ஆன்சி சிந்து மற்றும் சிக்கல் ராஜேஷ் நடித்துள்ளனர். எல்லா கதாபாத்திரங்களும் அந்த மலை பிரதேசம், காடு, அந்த காட்டில் உள்ள மக்கள் இவர்களோடு சேர்ந்து தான் அந்த பயணிக்கிறது கதை. நிழல்கள் ரவியும் அந்த கதையில் ஒரு முக்கியமான தெரிந்த முகம் அவரோடு தான். ஏற்காடு வெள்ளிமலையில் இயற்கை அழகின் இயற்கை எழிலை கேமரா வழியாக அள்ளி தந்திருக்கின்றார் ஒளிப்பதிவாளர் அழகை பாஸ்கர். பின்னணி இசை ஒரு பயமுறுத்தும் வகையில் பின்னணி இசை கொடுத்திருக்கின்றார் AM அசார். சைக்கோ ஆசாமியின் அந்த சைக்கோத்தனத்திற்கு பின்னணி இருக்கும் காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அவன் சமூக வலைத்தளத்தில் பல இளைஞர்களால் பாதிக்கப்பட்டவன். அந்த இளைஞர்களை, அந்த சமூகத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் இதை செய்ய தொடங்கினார் என்று வருகிறது. ஆனால் சமூக ஊடகங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவிவிட்டன, அதன் மூலம் என்னென்ன நடக்கிறது என்பதையும் இந்த கதையின் மூலமாக சமூக ஊடகங்களை, சமூக வலைத்தளங்களை இயக்குனர் ஒரு அடி அடித்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். இரவின் விழிகள், பயமுறுத்தும் விழிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.